சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பங்கேற்ற தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரேமா தனது வீடு ஒழுகும் நிலை குறித்து கண்ணீருடன் சுட்டிக்காட்டி பேசினார். அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம். வீடு எப்படின்னா ஓட்டு வீடு தான். அது மழை பெஞ்சா தாங்காது, ஒழுகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் காலேஜ் போயிட்டேன். காலேஜ்க்கு ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போலாம் ஹாஸ்டல்லாம் இருக்கும்போது மழை பெஞ்சா தெரியவே செய்யாது. அது ஒரு சேஃபான இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். அப்போலாம் வீட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். வீடு ஒழுகிட்டு இருக்குமே, இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அது ஓடிட்டே இருக்கும், மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். எப்படியாவது அம்மா அப்பா ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடணும். பிரேமாவின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் அவருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டி கொடுப்பதற்கான ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறப்பித்திருக்கிறார். இதற்கான ஆணையை பிரேமாவின் குடும்பத்திடம் தென்காசி ஆட்சியர் வழங்கினார். இந்த காட்சிகளை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரே என்ற கவலை பிரேமாவுக்கு இனி வேண்டாம் என்று பதிவிட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நெல்லையில் தனது வீட்டில் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். அக்டோபர் 1ஆம் தேதி மதுரை கிழக்கு தொகுதியிலிருந்து மக்கள் சந்திப்பு யாத்திரையை நயினார் நாகேந்திரன் தொடங்க உள்ளார். இதுகுறித்து சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக அவர் கட்சி நிர்வாகிகளோடு பேசியதாக கூறப்படுகிறது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றுவது, கட்சியை பலப்படுத்துவது, புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது, யாத்திரையின் போது செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் ஆகியவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தமிழகத்தின் புதிய டிஜிபியை தேர்வு செய்வது தொடர்பாக வெள்ளிக்கிழமை டெல்லியில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் மற்றும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் ஆகியோர் யுபிஎஸ்சி உறுப்பினர்களை சந்தித்து பரிந்துரைக்கப்பட்ட அதிகாரிகளின் பெயர்கள் குறித்து கலந்துரையாடினர். விரைவில் புதிய டிஜிபி நியமனம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற நிலையில் பொறுப்பு டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்ற விதிகள் மீறப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னையில் வெள்ளி விலை இதுவரை இல்லாத அளவாக 1 கிலோவுக்கு 3000 ரூபாய் விலை உயர்ந்து 1,53,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 3 ரூபாய் விலை அதிகரித்து 153 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2 நாட்களாக தங்கம் விலை குறைந்து வந்த நிலையில் இன்று உயர்வு கண்டுள்ளது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் விலை உயர்ந்து 10,550 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 320 ரூபாய் விலை அதிகரித்து 84,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஜிஎஸ்டி குறைப்பு அமல்படுத்தப்பட்ட 4 நாட்களில் 75,000 கார்கள் விற்பனையாகியுள்ளதாக மாருதி சுசுகி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நவராத்திரி தொடங்கியதிலிருந்து விற்பனை அதிகரித்துள்ளதாகவும், தினமும் 80,000 பேர் கார்களின் விலை குறித்து விசாரிப்பதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதேபோல ஒவ்வொரு நாளும் சுமார் 18,000 பேர் கார்களை வாங்க முன்பதிவு செய்வதாகவும் அந்நிறுவனத்தின் விற்பனை பிரிவு மூத்த செயல் அதிகாரி பார்த்தோ பானர்ஜி தெரிவித்துள்ளார். தவேக கொடிக்கு தடை விதிக்க மறுத்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரிய மேல்முறையீட்டு மனுவிற்கு விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு மேல்முறையீட்டு மனுவுக்கு 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க கோரி தவேக தலைவர் விஜய்க்கு உத்தரவிட்டுள்ளது. தங்கள் வணிக சின்னமாக பதிவு செய்துள்ள கொடி என கூறி தொண்டைமண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை வழக்கு தொடர்ந்தது. இனி தொடரும் பல்வேறு செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கார்கில் போர் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை அனைத்து ராணுவ நடவடிக்கைகளிலும் பாதுகாப்பு படைகளுக்கு MiG-21 போர் விமானம் வலு சேர்த்ததாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். MiG-21 விமானத்தின் பிரிவு விசார விழாவில் உரையாற்றிய அவர், MiG-21 விமானம் என்பது வெறும் விமானம் அல்ல என்றும், இந்தியா ரஷ்யா இடையிலான வலுவான உறவுக்கான சாட்சியம் என்றும் தெரிவித்துள்ளார். MiG-21 போர் விமானம் என்பது இந்திய தேசத்தில் பெருமை என்றும், பாதுகாப்பு கவசம் என்றும் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார். பீகார் மாநில பெண்களுக்கு சகோதரராகத்தான் தான் என்றும் இருப்பேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பீகாரில் பெண் தொழில் முனைவோருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் உள்ள 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. திட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சி காலத்தில் பீகார் மாநில பெண்கள் பெரும் இன்னல்களை சந்தித்ததாகவும், தற்போதுள்ள நிதிஷ்குமாரின் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார். லாலு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் இருப்பதை மாநில மக்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார்.
நாடெங்கிலும் மீண்டும் மீண்டும் நடக்கும் வினாத்தாள் கசிவால் கோடிக்கணக்கான இளைஞர்களின் கனவுகள் அழிக்கப்படுவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்த வினாத்தாள் கசிவை சுட்டிக்காட்டி பாஜக இளைஞர்களின் உழைப்பை வீணாக்கிவிட்டது என்று அவர் விமர்சித்தார். வினாத்தாள் திருடனே பதவியை விட்டு விலகு என்று இளைஞர்கள் வீதிகளில் முழக்கமிட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், இந்த நீதி போராட்டத்தில் நான் ஒவ்வொரு மாணவர் மற்றும் இளைஞருடன் உறுதியாக நிற்கிறேன் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏவும் நடிகருமான பாலகிருஷ்ணா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை சட்டப்பேரவையில் வைத்து சைக்கோ என சாடியது அனலை கிளப்பியுள்ளது. சட்டம் ஒழுங்கு குறித்த விவாதத்தின் போது ஜெகன்மோகன் முதல்வராக இருந்தபோது திரையுலக நலனை புறக்கணித்ததாகவும் நடிகர் சிரஞ்சீவியின் தலையீட்டுக்கு பிறகே திரையுலகினரை சந்தித்ததாகவும் பாஜக எம்எல்ஏ ஒருவர் பேசினார். பின்னர் பேசிய பாலகிருஷ்ணா சிரஞ்சீவியின் முயற்சி எடுத்ததாக கூறிய கருத்தை மறுத்தார். அப்போது ஜெகன்மோகன் ரெட்டியை சைக்கோ என்று பாலகிருஷ்ணா சுட்டிக்காட்டியதால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஆவேசமுற்று வாக்குவாதம் செய்தனர். చిరంజీవి గారు గట్టిగా అడిగితే அப்படின்னு వచ్చాడంది అబద్ధం. லடாக்கில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். மாநில அந்தஸ்து தொடர்பாக நடந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறைகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் மத்திய அரசு இறங்கியது. அதன் தொடர்ச்சியாக லடாக்கின் லே நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பேரணி நடத்தவோ கூட்டம் சேரவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் உணவு பதப்படுத்தும் துறையில் முதலீடு செய்ய வருமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பதப்படுத்துதல் துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த பிரதமர், உற்பத்தி சார்ந்த ஊக்கத்திட்டங்கள், பிரம்மாண்ட உணவு பூங்காக்கள் உள்ளிட்டவைகளை அமைத்ததால் ஏற்றுமதி 20 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி 3 மடங்கு உயர்வு, தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவில் முதலீடு செய்வது நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பீகாரில் இதுவரை ஒன்றும் செய்யாமல் தேர்தலுக்காக திட்டங்களை அறிவிப்பது ஏன் என காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பாட்னாவில் பரப்புரை மேற்கொண்ட அவர், பிரதமர் மகளிர் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின்படி ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் தருவதாக அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த திட்டத்தை ஏன் செயல்படுத்தவில்லை என்றார். இந்த தொகை மாதந்தோறும் வழங்கப்படுமா அல்லது வருடத்துக்கு ஒரு முறையா என்பதை ஏன் சொல்லவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். பொதுவெளியில் ராகுல் காந்தி அவரது சகோதரி பிரியங்கா காந்தியிடம் வெளிப்படுத்திய பாசப்பிணைப்பை குறிப்பிட்டு விமர்சித்த மத்திய பிரதேச அமைச்சருக்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. மத்திய பிரதேச மாநில அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான கைலாஷ் விஜய்வர்கியா சகோதரிகளை கட்டிக் கொடுத்த வீட்டில் தண்ணீர் அருந்தும் பழக்கம் கூட இந்திய கலாச்சாரத்தில் இல்லை என கூறியிருந்தார். அதோடு வெளிநாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றும் விதமாக பொதுவெளியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவரது சகோதரி பிரியங்கா காந்திக்கு முத்தமிட்டதாக கூறி அதை விமர்சித்திருந்தார். அமைச்சரின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் தொடர் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பிரதான சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக கொல்கத்தா, மும்பை மற்றும் புனேவில் இருந்து வந்த இண்டிகோ விமானங்கள் விஜயவாடாவுக்கு திருப்பிவிடப்பட்டன. இதற்கிடையே தெலங்கானா மாநிலத்துக்கு 2 நாட்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநில பெண்களுக்கு சகோதரராக தான் என்றும் இருப்பேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் பெண் தொழில் முனைவோருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் உள்ள 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி, ராஷ்டிரிய ஜனதாதளம் ஆட்சி காலத்தில் பீகார் மாநில பெண்கள் பெரும் இன்னல்களை சந்தித்ததாகவும் தற்போதுள்ள நிதிஷ்குமாரின் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் தந்தை குறித்தும் சொந்த வீடு குறித்தும் உருக்கமாக பேசிய தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரேமாவுக்கு புதிய வீடு கட்டிக் கொடுப்பதற்கான ஆணையை முதல்வர் மு க ஸ்டாலின் பிறப்பித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பங்கேற்ற தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரேமா தனது வீடு ஒழுகும் நிலை குறித்து கண்ணீருடன் சுட்டிக்காட்டி பேசினார். தமிழகத்தின் புதிய டிஜிபியை தேர்வு செய்வது தொடர்பாக வெள்ளிக்கிழமை டெல்லியில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் மற்றும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் ஆகியோர்
யுபிஎஸ்சி உறுப்பினர்களை சந்தித்து பரிந்துரைக்கப்பட்ட அதிகாரிகளின் பெயர்கள் குறித்து கலந்துரையாடினர். விரைவில் புதிய டிஜிபி நியமனம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற நிலையில் பொறுப்பு டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்ற விதிகள் மீறப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நெல்லையில் தனது வீட்டில் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். அக்டோபர் 1ஆம் தேதி மதுரை கிழக்கு தொகுதியிலிருந்து மக்கள் சந்திப்பு யாத்திரையை நயினார் நாகேந்திரன் தொடங்க உள்ளார். இதுகுறித்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் கட்சி நிர்வாகிகளோடு பேசியதாக கூறப்படுகிறது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றுவது, கட்சியை பலப்படுத்துவது, புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது, யாத்திரையின் போது செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் ஆகியவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மார்த்தாண்ட மேம்பாலத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். குழித்துறை பகுதியில் மாணவர்கள் தங்கும் விடுதி வளாகத்தில் இருந்த மரம் முறிந்து விழுந்தது. பலத்த மழை காரணமாக கோதையார், தாமிரபரணி ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. ஆறுகளில் கரைபுரண்டு தண்ணீர் செல்வதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. நீரோடி முதல் உள்ள கடற்கரை கிராமங்களில் மழை பெய்து வருவதால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெல்லையில் உள்ள மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியாக சூழல் நிலவுகிறது. ஊத்து எஸ்டேட் பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாஞ்சோலை வனப்பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் பகுதியில் உள்ள ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஆற்றில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீரோட்டம் இல்லாமல் இருந்த ஓடைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியுள்ளது. இது விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நெல்லை, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2ஆம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் தொடர் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பிரதான சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக கொல்கத்தா, மும்பை மற்றும் புனேவிலிருந்து வந்த இண்டிகோ விமானங்கள் விஜயவாடாவுக்கு திருப்பிவிடப்பட்டன. இதற்கிடையே தெலங்கானா மாநிலத்திற்கு 2 நாட்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உணவு பதப்படுத்தும் துறையில் முதலீடு செய்ய வருமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பதப்படுத்துதல் துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த பிரதமர், உற்பத்தி சார்ந்த ஊக்க திட்டங்கள், பிரம்மாண்ட உணவு பூங்காக்கள் உள்ளிட்டவைகளை அமைத்துதல், ஏற்றுமதி 20 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி 3 மடங்கு உயர்வு, தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவில் முதலீடு செய்வது நல்ல வாய்ப்பாக இருக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாதுகாப்புக்கு முக்கிய பங்காற்றிய MiG-21 வகை போர் விமானங்களுக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் பிரியாவிடை அளித்தனர். 62 ஆண்டுகால சேவைக்கு பிறகு விமானப்படையிலிருந்து MiG-21 ரக போர் விமானங்களுக்கு விடை கொடுக்கப்பட்டுள்ளது. சண்டிகர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற பிரிவு விசாரணை நிகழ்வில் 23 ஸ்குவாட்ரன் படைப்பிரிவில் கடைசியாக இணைக்கப்பட்ட MiG-21 பேங்கர்ஸ் போர் விமானங்களுக்கு பிரியாவிடை கொடுக்கப்பட்டது.
கார்கில் போர் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை அனைத்து ராணுவ நடவடிக்கைகளிலும் பாதுகாப்பு படைகளுக்கு MiG-21 ரக போர் விமானம் வலு சேர்த்ததாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். MiG-21 விமானத்தின் பிரிவு உபச்சார விழாவில் உரையாற்றிய அவர், MiG-21 விமானம் என்பது வெறும் விமானம் அல்ல என்றும் இந்தியா ரஷ்யா இடையிலான வலுவான உறவுகளுக்கான சாட்சியம் என்றும் தெரிவித்துள்ளார். MiG-21 போர் விமானம் என்பது இந்திய தேசத்தில் பெருமை என்றும் பாதுகாப்பு கவசம் என்றும் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார். லடாக்கில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். மாநில அந்தஸ்து தொடர்பாக நடந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறைகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் மத்திய அரசு இறங்கியது. அதன் தொடர்ச்சியாக லடாக்கின் லே நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பேரணி நடத்தவோ கூட்டம் சேர்க்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பீகாரில் இதுவரை ஒன்றும் செய்யாமல் தேர்தலுக்காக திட்டங்கள் அறிவிப்பது ஏன் என காங்கிரஸ் பொதுச்செயலர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பாட்னாவில் பரப்புரை மேற்கொண்ட அவர், பிரதமர் மகளிர் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின்படி ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் தருவதாக அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த திட்டத்தை ஏன் செயல்படுத்தவில்லை என்றார். இந்த தொகை மாதந்தோறும் வழங்கப்படுமா அல்லது வருடத்துக்கு ஒரு முறையா என்பதை ஏன் சொல்லவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் லாலு பிரசாத் யாதவின் குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டுள்ளது. லாலுவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவ் தம்பி தேஜஸ்வி யாதவின் கட்டுப்பாட்டில் உள்ள ராஷ்டிரிய ஜனதா தளத்தை எதிர்த்து ஜன்சக்தி ஜனதா தளம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். தேஜ் பிரதாப் யாதவ் கரும்பலகை சின்னத்தோடு களமிறங்க உள்ளதாகவும் மேலும் 5 சிறிய கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். டெல்லியில் காற்று மாசுபாட்டை குறைக்க அக்டோபர் 7 முதல் 9ஆம் தேதிக்குள் செயற்கை மழை சோதனை நடைபெறவுள்ளது. இதற்காக IIT கான்பூருடன் டெல்லி அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. அதன்படி செயற்கை மழை திட்டத்துக்காக 3,20,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்ட சோதனை அடிப்படையில் அடுத்தடுத்து காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த செயற்கை மழை திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் 3ஆம் நாள் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. 3ஆம் நாளில் மலையப்ப சுவாமி சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களின் கோலாட்டம், பரதநாட்டியம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. டெல்லியில் பசுமை பட்டாசு தயாரிப்புக்கு அனுமதி வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் மறு உத்தரவு வரும் வரை விற்பனைக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பு ஆகிய நிறுவனங்களிடமிருந்து சான்று பெற்ற உற்பத்தியாளர்கள் பட்டாசுகளை தயாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை 10 நாட்களுக்குள் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிமன்றம் அதுவரையில் டெல்லி பிராந்தியத்தில் பட்டாசுகளை விற்பனை செய்யக்கூடாது என்று தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை அன்று பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசாவில் BSNL-இன் 4G இணையவழி சேவையை தொடக்கி வைக்கவுள்ளார். நாடு முழுவதும் BSNL 4G சேவை விரிவுபடுத்தப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே BSNL 4G சேவை வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாட்டின் தொலைதூர கிராமங்களுக்கும் அது விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் சென்னை BSNL நிறுவனத்தின் பொது மேலாளர் பார்த்திபன் கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், தனது பல ஆண்டுகால பொது வாழ்க்கையில் நாட்டிற்காக மன்மோகன் சிங் அளித்த பங்களிப்புகளை அவரது பிறந்த நாளில் நினைவு கூர்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல் எக்ஸ் வலைதளத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட பதிவில், நாட்டை கட்டமைப்பதற்கான அவரின் அர்ப்பணிப்பு, ஏழை மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் எடுத்த துணிச்சலான முடிவுகள், வலுவான பொருளாதாரத்தை கட்டமைக்க அவர் அளித்த பங்களிப்புகள் ஆகியவை என்றும் நம்மை வழி நடத்தும் என பதிவிட்டிருக்கிறார். குலசை தசரா திருவிழாவை ஒட்டி கும்பத்தீர்த்தம் எடுத்து வந்த பக்தர்கள் கோயில் முன்பாக ஆடியது அங்கிருந்தவர்கள் மத்தியில் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் குலசேகரப்பட்டினம் கடல் தீர்த்தத்தை எடுத்து வந்துள்ளனர். அங்கு கும்பத்தீர்த்தத்தை அம்மன் போல் அலங்கரித்து தலையில் வைத்தபடி காளி வேடம் அணிந்த பக்தர்கள் மேளதாளங்களுக்கு ஏற்ப பக்தி பரவசத்துடன் ஆடினர். சில பக்தர்கள் நாக்கில் சூடம் வெற்றியும் ஆடினர். சென்னையில் வெள்ளியின் விலை இதுவரை இல்லாத அளவாக 1 கிலோவுக்கு 3,000 ரூபாய் விலை உயர்ந்து 1,53,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
வெள்ளி 1 கிராம் 3 ரூபாய் விலை அதிகரித்து 153 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2 நாட்களாக தங்கம் விலை குறைந்து வந்த நிலையில் இன்று உயர்வு கண்டுள்ளது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 40 ரூபாய் விலை உயர்ந்து 10,550 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 320 ரூபாய் விலை அதிகரித்து 84,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மதுரையில் நடைபெறவுள்ள 14வது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்காக உலகத்தரம் வாய்ந்த மைதானம் உள்ளிட்ட கட்டமைப்புகள் தயாராகி வருகின்றன. ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10 வரை நடைபெறும் போட்டிகளில் உலகம் முழுவதிலும் இருந்து 29 அணிகள் பங்கேற்கின்றன. ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிக்காக தமிழ்நாடு அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. போட்டிகளுக்கு தயார் செய்வதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பிரத்யேக கட்டமைப்புகள் மேற்கொண்டு வருகிறது. சென்னை தியாகராய நகரில் 164 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இரும்பு மேம்பாலம் வரும் 28ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. வடக்கு உஸ்மான் சாலையிலிருந்து சிஐடி நகர் வரை 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைந்துள்ள இந்த மேம்பாலம் சென்னையின் மிக நீண்ட மேம்பாலமாக மாற உள்ளது. போக்குவரத்தை எளிமையாக்கும் வகையில் வாகனங்கள் கீழே இறங்கவும் மேலே ஏறவும் அணுகு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையின் முதல் இரும்பு மேம்பாலமான இந்த பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்க உள்ளார். பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் ஆயுத பூஜை விடுமுறையை ஒட்டி 3,300 சென்னையில் அரசியல் ரீதியாக யாரையும் சந்திக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன் சென்னை வந்த அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துடன் சந்திப்பு நடத்தியதாக தகவல் வெளியானது. அதனை செங்கோட்டையன் முற்றிலுமாக மறுத்துள்ளார். தமிழ்நாடு ஆந்திர எல்லையான எலாகூர் போக்குவரத்து சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனைச் சாவடியில் வாகனங்களுக்கு உரிமம் வழங்குவதற்கு லஞ்சம் பெறப்படுவதாக லாரி உரிமையாளர்கள் சார்பில் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கணேசன் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது கணக்கில் வராத 3,54,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். ஆய்வாளர் பானுமதி தனது மகனுடன் சிங்காநல்லூர் காமராஜர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அரிசி மூட்டையை ஏற்றி வந்த சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் பானுமதி உயிரிழந்தார். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் காப்புரிமை பெற்ற மற்றும் பிராண்டட் மருந்து பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் அமெரிக்காவிலேயே தங்கள் ஆலைகளை அமைத்தால் அல்லது அதற்கான கட்டுமான பணிகளை தொடங்கியிருந்தால் அவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இந்த வரி விதிப்பு வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தைவானில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ரகாசா புயலால் பெய்த அதீத கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் குவாலியன் பகுதியில் உள்ள பிரதான ஏரியிலிருந்து நீர்மட்டம் உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டியது. ஏரியின் தடுப்பு உடைந்து அருகில் உள்ள வாங்ஃபு கிராமத்திற்குள் நீர் புகுந்தது. இதில் சிக்கி 14 பேர் உயிரிழந்த நிலையில் 22 பேர் காணாமல் போயுள்ளனர். மெலிந்த உடல் தோற்றத்துக்காக விமர்சிக்கப்பட்ட போது பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக நடிகர் தனுஷ் தெரிவித்துள்ளார். இட்லி கடை படத்தின் ப்ரமோஷன் விழா திருச்சியில் நடைபெற்றது. அங்கு உடல் மெலிந்து காணப்பட்ட இளைஞர்கள் கிண்டலுக்கு ஆளானதாகவும் தனுஷின் வருகையாலேயே அந்த கண்ணோட்டம் மாறியதாகவும் கூறப்பட்டது. அதுகுறித்து பேசிய தனுஷ் உருவக்கேலிக்கு ஆளான போது தானும் வருத்தப்பட்டதாகவும் பின்னர் சர்வதேச திரை நட்சத்திரம் புரூஸ்லி கூட ஒல்லியாகத்தான் இருந்தார் என மனதை தேற்றிக் கொண்டதாகவும் தனுஷ் கூறினார்.